வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஒரு மர்மமான ஆபத்தான தீவு. அங்கே ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாம்பு இருக்கும். அது எந்த தீவு தெரியுமா? ஜப்பானில் இருக்கிற ஹபு ஸ்னேக் ஐலாண்ட். ஹபு பாம்பு தீவு பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இந்த தீவு ஜப்பானின் ஓகினாவா என்ற பகுதியில் இருக்கு. இங்கே ஹபு பாம்புகள் எப்படி ஆதிக்கம் செலுத்தியது தெரியுமா? 2ஆம் உலகப் போர் காலத்தில் ஜப்பான் இராணுவம் இங்கே ஆயுதங்களை சேமிக்கும் இடமா இதை பயன்படுத்தியது. ஆனால் போர் முடிஞ்சதும் இந்த பாம்புகள் எல்லா இடத்திலும் பரவிடுச்சு. ஹபு பாம்பு தீவு. இங்கே மரங்கள், பாறைகள், புல் எல்லாமே பாம்புகள் தான். இந்த பாம்பு கடித்தா என்ன ஆகும்னு தெரியுமா? உங்க கை ஊதா நிறமா மாறி வாயில ரத்தம் வந்து உடம்பு முழுவதும் வலி ஏற்படும். ஏன்னா இவங்க விஷம் நரம்புகளை தாக்கும். 2018 ஒரு சயின்டிஸ்ட் கையில் பாம்பு கடித்தது. அவர் உடனே கையை ஆம்புடேட் பண்ணி உயிர் தப்பித்தார். ஒரு காலத்தில் இந்த தீவு ரகசிய இராணுவ தளமா இருந்தது. 1944 ஜப்பான் இராணுவம் இந்த தீவை ஆயுத கிடங்கா பயன்படுத்தியது. ஆனால் போர் முடிந்ததும் அவங்க இங்கே விட்டு போனது ஹபு பாம்புகளின் கூட்டம். இந்த பாம்புகள் எப்படி பெருகின தெரியுமா? இவங்களோட விஷம் மற்ற பிராணிகளை கொல்லும். அதே சமயம் இவங்களுக்கு இங்கே இயற்கை எதிரிகளே இல்லை. அதனால் தான் இப்போ 20,000க்கும் மேலான பாம்புகள் இந்த தீவை ஆக்கிரமித்திருக்கு. இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 5 பாம்புகள் வரை இருக்கும் அளவுக்கு பெருகிட்டு. ஹபு பாம்பு ஒரு விஷப்பாம்பு. இதன் கடியில் மனிதர்கள் 24 மணி நேரத்துக்குள் இறந்துடுவாங்க. இதன் விஷத்தில் உள்ள ஹெமோடாக்சின் என்பது உங்கள் ரத்தத்தை ஜல்லி மாதிரி கட்டியாகிடும். ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. 2015 ஒரு மீனவர் வழி தவறி தற்செயலாக இந்த தீவை நெருங்கி பாம்பு கடித்து மரணம் அடைந்தார். அதுக்கு பிறகுதான் இங்கே எவரும் நுழையக்கூடாதுன்னு கடும் தடை விதிக்கப்பட்டது. அதனால தான் இந்த தீவுக்கு செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் சில தைரியமான ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமே இங்கே போகிறாங்க. அங்கே நீங்கள் ஒரு மரத்தை தொட்டால் கூட அது பாம்பாக மாறிடும். இந்த பாம்புகளை கட்டுப்படுத்த 30 மங்கூஸ்கள் ஜப்பான் அரசால் இங்கே விடப்பட்டது. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? மங்கூஸ்கள் பாம்புகளை விட மனிதர்களின் வீடுகளில் திருட்டுத்தனமும் நுழைந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. மங்கூஸ்கள் பாம்புகளை விட கோழிகளையும் குட்டி பன்னிகளையும் தின்ன ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு பெரிய தவறான திட்டமாக முடிஞ்சது. இப்போது இந்த தீவு புற்றுநோய் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படுது. ஏன்னா இந்த பாம்புகளின் விஷத்தில் உள்ள புரதங்கள் மருத்துவத்துக்கு உதவும் என்று நம்பப்படுது. இப்போ இந்த தீவு மருத்துவ ரகசியங்களுக்கான லேப்பாக மாறியிருக்கு. ஏன்னா இந்த பாம்பு விஷத்தில் எபிஸ்டோபின் என்னும் கெமிக்கல் கண்டுபிடிச்சாங்க. இது புற்றுநோய் செல்களை ஒடுக்கும் திறன் உள்ளதாம். இந்த பாம்பு விஷத்தில் இதை எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா? விஞ்ஞானிகள் பூஸ், கவசம், லேசர் டிராப் போட்டு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஒரு துளி விஷத்துக்கு 1 கோடி விலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை எடுக்க விஞ்ஞானிகள் மட்டுமே இங்கே வர முடியும். ஆனால் பொதுமக்கள் இங்கே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2024 ஒரு யூடியூபர் இங்கு சென்று அதிர்ச்சியான காட்சிகளை பதிவு செய்தார். அவர் எடுத்த வீடியோவில் ஒரு மரத்தில் 10 பாம்புகள் இருந்ததை அவர் காட்டியிருக்கார். ஆனால் அவரை போலீஸ் கைது செய்து $2000 ஜூரிமானா வசூலித்தாங்க. அதனால தான் இந்த தீவை கூகுள் மேப்பில் கூட பார்க்க முடியாது. 1950களில் ஒரு ரஷ்யன் ஸ்பை இங்கே சென்று மர்மமாக காணாமல் போனார்னு சொல்லப்படுது. இது நிஜமா இல்லை ஃபேக் நியூஸான்னு தெரியாது. ஆனால் இந்த தீவு இன்னும் பல ரகசியங்களை மூடி வச்சிருக்கு. மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.